இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என பரவிய வதந்தி. புதுச்சேரியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் அலைமோதிய கூட்டம். கேன்களில் பெட்ரோல் வாங்கி சென்ற மக்கள். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தவிகவினர் போராட்டம். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என வதந்தி பரவிய நிலையில் புதுச்சேரியில் 2வது நாளாக பெட்ரோல் பங்குகளில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்பி செல்கின்றனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து போர் நடத்தி வரும் நிலையில் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் முதல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் போர் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என நேற்று இரவு முதல் வதந்தி பரவிய நிலையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் நள்ளிரவு வரை கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் 2வது நாளாக காலை முதல் வாகன ஓட்டிகள் தங்களது இருசக்கர வாகனங்களுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோலை நிரப்பி செல்கின்றனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வழங்காததை கண்டித்தும் போதைப் பொருட்கள் விற்பனை, கொலை, கொள்ளை மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், முன்னாள் ஐஜி சந்திரன், வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு நடைப்பயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. தலைமை செயலகம் அருகே தொடங்கிய ஊர்வலம் டியூப்ளெக்ஸ் சிலை அருகே முடிவடைந்தது. இதில் ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், செவிலியர்கள் பங்கேற்றனர். அவர்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். ஜிப்மர் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் மின் உரிமம் வழங்கிட வலியுறுத்தி புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் மின் உரிமம் வழங்க வேண்டும். மின்துறையில் புதிய மின் இணைப்பு மற்றும் பெயர் மாற்றம் செய்யும் பணிகளுக்கு கையூட்டு இல்லாமல் நேர்மையான முறையில் செய்து கொடுக்க வேண்டும். நவீன மின் மீட்டர்கள் குறித்த பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பது உடன் மீட்டர் இலவசமாக பொருத்தப்படுகிறதா அல்லது பணம் வசூலிக்கப்படுமா என்பதை விளக்க வேண்டும் என்பன போன்ற 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலகம் எதிரே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் பாலகுரு தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட தனியார் மின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குணசேகரன், நடராஜன், சீனிவாசன், சஞ்சய், சந்திரசேகர், தீனதயாளன், ஜெய்சங்கர், இளங்கோ, ஜோதிபாசு மற்றும் ராதாகிருஷ்ணன், புருஷோத்தம்மன், ராமலிங்கம், செம்மனேரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வெளியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய் வழி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் குடும்ப நல கூட்டமைப்பு சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு தாய்வழி சான்றிதழ் சுமார் 6000 நபர்களுக்கும் மேல் வழங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் எவ்வித தடையும் இல்லாத பட்சத்தில் வருவாய்த்துறையால் எவ்வித முன்னறிவிப்புமின்றி தாய்வழி சான்றிதழ் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் நித்யானந்தம் தலைமையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நீதிமன்ற உத்தரவுப்படி சான்றிதழ் வழங்க கோரியும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக புதுச்சேரி அரசு நீதிமன்றம் செல்வதை கண்டித்தும், தாய்வழி சான்றிதழை வழங்கப்படாத பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்பது, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டையை ஒப்படைப்போம் என்று கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்வில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, விடுதலை பழங்குடியினர் முதன்மை செயலாளர் ஏகாம்பரம், சமூக ஜனநாயக கூட்டமைப்பு வெற்றி செல்வன், பாரதிதாசன், பிரசன்னா, விசிக தாயப்பன், ஞானவேல், சார்லஸ், ஸ்ரீதர், சன் ராஜேஷ் மற்றும் நிர்வாகிகள், மகளிர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 93.55 லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பழனியப்பா நகர் மற்றும் மெடிமிக்ஸ் ரோட்டிற்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் ரூபாய் 40.80 லட்சம் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி, மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட விஐபி நகரில் ரூபாய் 48.76 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஒதியம்பட்டு ராமலிங்கனார் தெருவிற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 3.99 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 93.55 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மற்றும் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் நடராஜன், சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் ராஜதினேஷ், ஒதியம்பட்டு ஊர் முக்கியஸ்தர்கள், மணவெளி கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் முகமது ஹாலித், தோமுச அங்காளன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், துணைத் தலைவர் கதிரவன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் உடனடியாக அவருக்கு துறை ஒதுக்க புதுவை அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக ஐபிஎஸ் அதிகாரி இளங்கோவன் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு நியமிக்கப்பட்டார். இதற்கு முன் அவர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநராக 2 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். அப்போது புதுச்சேரி வரலாற்றில் இல்லாத வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்ததுடன் சிறப்பு கூறு நிதியை முழுமையாக 2 ஆண்டு செலவு செய்து சாதனை படைத்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு உறுதுணையாக இருந்ததாலும் சாதி வெறி பிடித்த உயர் அதிகாரிகள் தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர். இதனிடையே கவர்னர் முதலமைச்சருக்கு தெரியாமல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பதவியில் இருந்து அவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தன்னிச்சையாக விடுவித்ததுடன் பொய் பிரச்சாரங்களையும் கட்டவிழ்த்து விட்டனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளங்கோவன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி இளங்கோவன் விடுவிக்கப்பட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் உடனடியாக அவருக்கு துறை வழங்க வேண்டும் என புதுவை அரசுக்கு உத்தரவிட்டனர். நீதிமன்றம் உத்தரவிட்டு 4 நாட்கள் ஆகியும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்தி வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர் அதிகாரிகள் சிக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் புதுவை அரசுக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தும். செய்த தவறை மறைப்பதற்காகவும் இளங்கோவனுக்கு துறை ஒதுக்காமல் இருப்பதற்காக மக்கள் வரி பணத்தை வீணாக்கும் முயற்சியில் உயரதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞரை நியமித்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு துறையில் தலித் அதிகாரியை சாதி வெறி பிடித்த உயர் அதிகாரிகள் திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பல மாதங்களாக கிடப்பில் உள்ள கட்டுமான உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளை ஒருங்கிணைக்கும் கோப்பின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நலசங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக டாக்டர் ஷமி முனிசா பேகம், துணை இயக்குனர் பொது சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை புதுச்சேரி அரசு, டாக்டர் லட்சுமி தத்தை, உதவி பேராசிரியர் சுப்பிரமணிய பாரதி, தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பள்ளி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி CII இந்தியன் விமன் நெட்வொர்க் முன்னாள் தலைவி டாக்டர் கவிப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் ஷமி முனிசா பேகம் அவர்கள், விடாமுயற்சியும் கடின உழைப்பும் பெண்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் என்று தெரிவித்தார். மேலும் இளம் பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தி தன்னம்பிக்கையுடன் இலக்கை நோக்கி பயணிக்க கிடைக்கும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முனைவர் லட்சுமி தத்தை அவர்கள் தனது உரையில், பெண்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு புதுமையான சிந்தனைகளை உருவாக்குவதன் வழியாக சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை செய்ய இயலும் என்று வலியுறுத்தினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவிகள் தங்கள் இனிய பேச்சுகளால் இசை நிகழ்ச்சி கலைநயமாக்கினர். அவர்களின் சாதனையை பாராட்டும் வகையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முடிவில் பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி முனைவர் விஜயலட்சுமி நன்றி உரையாற்றினார். முதலியார்பேட்டை பகுதியில் கலையரங்கம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 26,61,000 மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டும் பணி நடைபெற உள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, பாஜக நிர்வாகிகள் வெற்றி செல்வன், சத்யராஜ் மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கணினி அறிவியல் துறை சார்பில் சினரா 26 மாணவர் சங்கம் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கணினி அறிவியல் துறையின் சார்பில் சினரா மாணவர் சங்கம் துவக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளாளரும் சாம்பால் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் டாக்டர் SR சாம்பால் தலைமை தாங்கினார். சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குனர் குமாரவேல் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஓம் முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சுரேஷ் ஜோசப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர் சங்கத்தை துவக்கி வைத்தார். இறுதியில் கணினி அறிவியல் துறையின் தலைவர்
முதல்வர் பேராசிரியர் பிரபா சங்கர் நன்றியுரை வழங்கினார். கணினி அறிவியல் துறையின் பேராசிரியர்கள் சுதர்சன், சுந்தரேஸ்வரன், ஜோசப், டெய்சி, லலிதா மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட மகளிருக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பாண்டுரங்கன் அறக்கட்டளை சார்பில் அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிருக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனின் ஆதரவாளர்கள், பாண்டுரங்கன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் நடைபெற்ற மகளிர் தின சிறப்பு மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஆயுஷ் மருத்துவமனையில் மகளிர் தின சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஆயுஷ் துறையின் இயக்குனர் டாக்டர் இந்திரா நோக்க உரையாற்றினார். முகாமில் மகளிர் நலன் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் மூலிகை பொருட்கள் கண்காட்சியினை ஆயுர்வேதா, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்கள் செய்திருந்தனர். யோகா பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் ஜீவா, கமலக்கண்ணன், கலைமதி, ஹேமலதா, இந்து மற்றும் மருந்தாளுநர்கள், உதவியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முகாமில் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு ஆயுஷ் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் 5 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கப்பட்டது. காரைக்காலில் பக்கிரிசாமி பிள்ளை சிலை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயர் கல்வெட்டை மீண்டும் பதித்ததை அடுத்து பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகர் தலைமையில் மேயர் பக்கிரிசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்காலில் முன்னாள் மேயர் செவாலியர் பக்கிரிசாமி பிள்ளைக்கு 1956ஆம் ஆண்டு ஜவஹர் நற்பணி மன்றம் சார்பில் காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாயிலில் சிலை அமைக்கப்பட்டது. அப்போது சிலை அமைத்த ஜவஹர் நற்பணி மன்றத்தின் பெயரில் கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டது. தற்போது காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள AMH நாசிம் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செவாலியர் பக்கிரிசாமி பிள்ளையின் சிலை அருகே பூங்கா அமைத்து தருவதாக கூறி சிலையை சுற்றி ஒரு சில வேலைப்பாடுகள் செய்துவிட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை எடுத்துவிட்டு தனது பெயரில் கல்வெட்டு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து இந்து முன்னணி, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்து புதிதாக வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை நீக்கி பழைய கல்வெட்டை மீண்டும் நிறுவ வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 1956இல் சிலையை நிறுவிய ஜவஹர் நற்பணி மன்றத்தின் கல்வெட்டை அங்கு வைத்தனர். இதனை கொண்டாடும் வகையில் பாஜக சார்பில் மேயர் பக்கிரிசாமி பிள்ளை சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் GMS ராஜசேகரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். பெண்கள் AI தொழில்நுட்பத்தை கவனமாக கையாளவில்லை என்றால் அது பெண்களை அடிமைப்படுத்திவிடும். மயிலம் தமிழ் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பேராசிரியர் முனைவர் காந்திமதி பேச்சு.
திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் காந்திமதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் AI தொழில்நுட்பத்தை பெண்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் கடந்த காலங்களில் பெண்கள் எப்படி அடக்கி ஆளப்பட்டார்களோ, எப்படி சுரண்டப்பட்டார்களோ, எப்படி அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அதை இந்த AI தொழில்நுட்பம் செய்துவிடும் என்றும், இந்த தொழில்நுட்பத்தை விழிப்புணர்வுடன் பெண்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் எடுத்து பேசினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் பங்கு பெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கல்லூரியின் செயலர் கேப்டன் ராஜீவ்குமார் ராஜேந்திரன், கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னகோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டகால பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு தீபாராதனையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் சின்னகோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டமகா கால பைரவர் கோவில். இக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கோவிலில் உட்புறப்பாடு நடைபெற்று பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். பாரதிய ஜனதா கட்சியால் நடத்தப்பட்டு வரும் தெருமுனை பிரச்சாரத்தில் இன்று வில்லியனூர் தொகுதியின் சார்பாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகரில் கிளை எண் 11இல் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் தெருமுனை சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கடந்த 5 ஆண்டு கால NR காங்கிரஸ் BJP கூட்டணி அரசின் சாதனைகளை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதியின் பொறுப்பாளர் செல்வ கணபதி, திருபுவனை தொகுதியின் பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, மங்களம் தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபிரான் மற்றும் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரிசன், மாநில மகளிர் அணி செயலாளர் மகாலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், OBC அணி மாவட்ட துணைத் தலைவர் ஏழுமலை, மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி துணைத் தலைவர்கள் தமிழரசன், சுப்பிரமணி, தொகுதி பொதுச் செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என பரவிய வதந்தி. புதுச்சேரியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் அலைமோதிய கூட்டம். கேன்களில் பெட்ரோல் வாங்கி சென்ற மக்கள். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தவிகவினர் போராட்டம். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.